இப்ப கப்புள் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இது வந்து ஒரு சப்போர்ட்னு எடுத்துக்கோங்க, கவனிங்க. இது வந்து ஒரு ராடு சப்போர்ட்டட் அட் த சென்டர். இது வந்து ஒரு ராடு இல்ல ஒரு சர்க்குலர் டேபிள்னு எடுத்துக்கலாம், சம்திங் லைக் திஸ். இது வந்து சம் ராட், இட் இஸ் அலோவ் டு ரொட்டேட் அபவுட் திஸ் ஆக்சிஸ். இதுவும் அலோவ் டு ரொட்டேட் அபவுட் திஸ். எஃப் ஃபோர்ஸ் தரும். equal and opposite force at the opposite end. Two equal and opposite forces acting at the ends. So இந்த ராடோட இந்த எண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இந்த எண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பட் தே ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இல்லையா? அதே மாதிரி இது வந்து ஒரு டிஸ்கோ சம், இந்த எண்ட்ல ஃபோர்ஸ் எஃப், அதே மாதிரி இந்த எண்ட்ல ஃபோர்ஸ் எஃப். இது மாதிரி டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த எண்ட்ஸ். ஓகே, அதான் நம்ம என்ன சொல்றோம், கப்பல் அப்படின்ற வேர்டை we are using. இங்க வந்து சி நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ்ன்றது என்னது? நம்மளுக்கு what is the net force? மேல பார்த்து பிளஸ் எஃப், கீழே பார்த்து மைனஸ் எஃப். what is the net force? 0. ரெண்டு கேஸ்லயுமே நெட் ஃபோர்ஸ் 0வா? நெட் ஃபோர்ஸ் 0னா அந்த ஈக்குலிபிரியம் என்ன பேர் வைக்கணும் நம்ம? டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். ஓகே, அந்த ஈக்குலிபிரியம் பேர் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். அதே வந்து இங்க டார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா, so this is the axis. இப்போ டார்க் டியூ டு இது வந்து 1 ன்னு எடுத்துக்கலாம், this is 2. so டார்க் டியூ டு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கும்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து L ன்னு எடுத்துக்கலாம். கமான் எஸ். நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஆக்சிஸ்ல இருந்து கரெக்டா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? இதனே, which is nothing but the L. so clockwise ரொட்டேஷன் தரமா ஆன்டி clockwise ரொட்டேஷன்? clockwise நம்ம நெகட்டிவ் கொடுக்கலாமா? அதே மாதிரி டவு 2 எடுத்துக்கிட்டோம்னா சேம் மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஆக்சிஸ்ல இருந்து லென்த் எடுத்தீங்கன்னா அதுவும் என்னது? சேம் லென்த் L ஒன்லி இவ்வளோ. பட் இந்த தடவை கிளாக்வைஸா ஆன்டி கிளாக்வைஸ்? இந்த தடவையும் கிளாக்வைஸ். ஸ்டில் நம்ம என்ன சைன் கொடுக்கணும்? நெகட்டிவ் சைன் we need to give. So what is the net torque now? Net torque நம்மளுக்கு பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா? come on, net torque we are getting the answer is negative. அப்ப என்ன அர்த்தம் நம்மளுக்கு? net torque நம்மளுக்கு நெகட்டிவ்னு வருதுமா? நெகட்டிவ்னா அது எதை மீன் பண்ணுது? clockwise rotation or anti clockwise rotation? Clockwise. So end of the day this will rotate in clockwise. Everyone able to follow? நம்மளுக்கு வரக்கூடிய அந்த net torque clockwise வரனால end of the day the object is going to rotate. இப்போ இங்க ஈக்குலிபிரியம்ல இருக்கா இல்லையா ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம்? இதுதான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன், ரைட்டா? ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியமோட கண்டிஷன். இப்போ எழுதிக்கோங்க, two equal and opposite forces. Two equal and opposite forces இப்படி எழுதிக்கோங்க, separated by a perpendicular distance அப்படின்னு போடுங்க. separated by a perpendicular distance such that net force will be 0 but net torque will be not equal to 0. கரெக்டா இல்லையா? Two equal and opposite forces separated by a distance such that the net force 0 but net torque is not going to be 0. இப்போ perpendicular distanceனா ஒன்றும் கிடையாது. இந்த F force அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இந்த F force எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு பேருக்கு ஒரு perpendicular distance ஒன்று இருக்குமா? there will be some perpendicular distance D separating it. அதுதான் they are trying to mean here. Okay.